வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. இன்னொரு தகவல் ஒன்று, நம்ம டெலகிராம் லிங்க் ஆப்ஷன் ட்ரேடிங் டிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுருப்போம். அது இல்லாமல் சிவகரி ட்ரேடிங் இன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலகிராம் ஐடி வச்சுருக்கோம். அந்த சிவகரி ட்ரேடிங் இன் தமிழ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபேக்காக ஒரு ஐடி ஒன்று இருக்குது டெலகிராமில். அது நமக்கு சம்மந்தமே இல்லை. அதில் 5000 கொடுத்தா 35,000 தரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அது விளம்பரம் இருக்குது. அது முற்றிலும் போய், அது என்னோடது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அந்த எல்லோ ஜோனுக்கு கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட் 26,365 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். அதாவது எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் கீழே தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லெவல்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருந்தோம். நம்ம 26,365 கொடுத்துருந்தோம். இதுக்கு கீழே போனால் நாளைக்கு நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இந்த லைனை பிரேக் பண்ணாங்க. அடுத்த 15 மினிட்ஸில் உடனே ரெக்கவரி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்மளோட எதிர்பார்ப்பு மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தலைப்புமே கிட்டத்தட்ட கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோவை, அதாவது 21,550க்கு மேலே மார்க்கெட் போகலை. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இருக்க டே கேண்டில் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான கிளியரான செட்டப்பாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹேமர் தான் போட்டுருக்காங்க. என்ன தான் செல்லிங் ப்ரெஸ் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் ஒரு ஹேமர் போட்டால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். இதில் தேவையில்லாதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ட்ரெண்ட் லைன் மட்டும் கொஞ்சோண்டு இடத்த மாற்றம் பண்ணுவோம். இப்போ மாற்றம் பண்ணாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, நாளைக்கு அதுக்கு முன்னாடி டேவோட ஹை லோவும் இடம் மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ இன்றைக்கி ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,539, லோன் பார்த்தீங்கன்னா 21,285. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளையோட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ஜோன், அதாவது 21,418 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 21,365. அதை விட்டால் நம்மளோட டேவோட லோ 21,285. இந்த 21,285 பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபர்தர் கீழே போகிறது வாய்ப்பு இருக்கும். அந்த 21,285 கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம், அதாவது 21,188 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் 21,033ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னையோட டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 21,539 பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் போக வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் இந்த இடம், அது 21,665 இந்த வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த 21,665 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்தது மேலே பெருசாக போகிறது வாய்ப்பு இந்த இடங்கள் தாண்டினா மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா இந்த 21,850 அப்படி ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஜோனில் சைட்வேஸோட இருக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால், ஒருவேளை கேப் அப்போ கேப் டவுனாக இருந்தால் அது வேலை செய்யாது. ஒருவேளை கேப் டவுனாக இருந்தால் டேவோட லோவை பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை கேப் அப் இருந்து டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 21,487 ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேவோட ஹை, அதுக்கடுத்து 21,605, அதுக்கடுத்து 21,677 இந்த ரேஞ்ச் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த 45,484 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ரெட் லைன் போட்டிருந்தோம். ரெட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன சப்போர்ட்டில் அழகாக சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இடங்களில் மார்க்கெட் நல்லா போய் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி நம்ம எதிர்பார்த்த அந்த டேவோட லோவும் பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட். ஆனால் இன்றைக்கி நிஃப்டி சப்போர்ட் பண்ண சொல்ல முடியல, பேங்க் நிஃப்டின்னு சொல்ல முடியல. இடையில கிட்டத்தட்ட பெரும்பாலும் சைட்வேஸாக ஆகிடுச்சு மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு 12 மணிக்கு பிறகு 12:30க்கு மேலே. ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னா மார்க்கெட் மேலே தான் போகுங்க மாதிரி தான் நம்ம வரைபடமே கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இறங்கிறதுக்கான செட்டப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இது டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் ட்ரெண்ட் லைன் போடணும். அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நிற்கிது. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண ஸ்பீடுக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட் எடுத்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் க்ளோசிங்கே இருக்குது. நம்ம இந்த கேண்டில் லோ தான் நம்ம கீழே சப்போர்ட்டாக கொடுத்துருந்தோம் 484, 45,484 சொல்லிட்டு.
மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படியே கீழே போனாலும் இந்த கேப் ஃபில்லிங் இருக்கும். அதாவது 44,951 அப்படிங்கிற இந்த வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. 15 மினிட்ஸில் நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இன்றைக்கி டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 46,184. டேவோட லோன்னு பார்த்தோம்னா 45,430. இங்கே இடையில வந்து ட்ரெண்ட் லைன் மட்டும் எடுத்துறேன். ப்ளூ கலர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நமக்கு. ரிமூவ் பண்ணிடுறேன். இது மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இதுக்கு மேலே போடுவோம். இது எவ்வளோ தூரம் போக லெவல்ஸ்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா டேவோட ஹை 46,184. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 46,370 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 46,886. அடுத்தது 47,400 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கும். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனில் இருந்தால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த அளவுக்கு இவ்வளோ தான் கிளியராக பண்ண முடியும். வேறு அந்தளவுக்கு லெவல்ஸ் அளவுக்கு பண்ண முடியல. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடம் கொஞ்சம் சிக்கலான இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது. அதனால் கிளியராக நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான், சப்போர்ட் எடுத்து தான் இந்த கேண்டிலே போட்டிருக்காங்க. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம், கீழேங்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.